நன்றிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சொல்லி கோயில் திருவிழா செய்து இந்த நாடகத்தை வைத்து நின்ற கருவட்டச்சேரியை சார்ந்த அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் உள்ளூர் கிராமவாசிகளுக்கும் அன்பு தாய் தந்தைகளுக்கும் அருமை சகோதரர்களுக்கும் எங்கள் அழைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கடையை தூக்குகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
கீதையிலே போதித்தான். பகலிலே குருடனுக்கும் கண்டறியும், ஆனால் இருட்டிலே எவனுக்கு கண்டறிகின்றதோ அவனே ஞானி. எவன் ஆசைகளை அடக்கி இறைவனை நினைத்தவனா எவன் தன்னை மறந்து விடுகின்றானோ அவன் பரம்பொருளை அடைகின்றான். நீங்கள் பரம்பொருளை அடைகிறீர்களோ இல்லையோ, இந்த அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து நிம்மதியை அடைந்து சொல்லி கூறி இப்பொழுது எங்கள் கதையை துவக்கி நாங்கள் நடித்து உங்களிடத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும். நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பது போல் கண்பிடித்து நாடகத்தை பார்த்து நன்றாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, அவன் முத்தழகை காண வரும் ஒரு நாளா, முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, முத்தழகை காண வரும் ஒரு நாளா, அவன் முத்தழகை காண வரும் ஒரு நாளா, இதற்கு மேலே தோரணமா, இதற்கு மேலே தோரணமா, அவன் செய்யாத தெரிந்து கொள்ள உருவனமா. முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, முத்தழகை காண வரும் ஒரு நாளா. ஓடி வாமா, ஓடி வாமா. முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, முத்தழகை காண வரும் ஒரு நாளா, ஓடி வாமா, ஓடி வாமா. முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, ஒரு நாளா, அவர் சித்திரப்பன் வேலையிலே தோரணமா, அவர் சிங்கார கருவிலே தோரணமா. சக்கரையில் பொங்கலுடா புகுந்தனவாடா, அவனுக்கு கேட்டி மகனிலே மகந்தனவா. அம்மா, ஓடி வாமா, ஓடி வாமா. சக்கரையில் பொங்கலுடா புகுந்தனவாடா, அவனுக்கு கேட்டி மகனிலே மகந்தனவா. உனக்கு வந்த உலகத்தை கேட்டிடுவாளா, உலகத்தை கேட்டிடுவாளா, அவன் முன்னேற நல்லருளை தந்திடுவாளா. இந்த ஊர் எல்லோருக்கும் முன்னேற நல்லருளை தந்திடுவாளா. முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, முத்தழகை காண வரும் ஒரு நாளா, திருப்பம் மேனியிலே தோரணமா, திருப்பம் மேனியிலே தோரணமா, உருவனமா, முத்துமாரி அம்மனுக்கே திருநாளா, ஒருவரை காண வரும் ஒரு நாளா. இந்த அயோத்தியில் ஆளக்கூடிய ஆறிலோர கடமை கொண்டு மக்களுக்கு 5 பங்கும் என் மன்னவர் ஒரு பங்கும் எடுத்துக்கொண்டு தன் தாத்தோட ராத்தனும் தாயாரும் தங்கையாவும் மதித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து காட்டிய என் மன்னவர் இந்த அயோத்தியாவில் ஆளக்கூடிய அரிச்சந்திர பூபதி மனைவி நான். என் பெயர் சந்திரமதி. உலகத்துக்கெல்லாம் உலகதாசன், தேவர்களுக்கெல்லாம் தேவதாசனாக விளங்கக்கூடிய எனது புதல்வன்
வரமா வரமிருந்து தவமா தவமிருந்து பெற்றெடுத்த ஆசை மகன் அன்பு மகன் வரத்தா ஒழித்த மகன் நாங்கள் பெற்றெடுத்த ஒரே மகன். இந்த நாட்டிலே சேனாதிபதிகளுக்கோ மந்திரி பெருமாளுக்கோ நாட்டு மக்களுக்கோ எந்த குறையும் இல்லாமல் சுகசேமமாக வாழ்ந்து வருகின்றோம். ஆகையால் இப்பொழுது என் மன்னவர் அழைத்திருக்கின்றார். என்ன காரணம் என்று புரியவில்லை. மன்னவர் இடத்தில் ஏன் எதற்காக என்ன அழைத்திருக்கின்றார்? மந்திரி பெருமான் மூலமாக மந்திரி பெருமான் ஓடி வந்து எனது தொழிலிடத்தை தெரிவிக்க எனது தொழில் வந்து என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மன்னவர் அழைத்ததாக சென்று பார்க்க வேண்டும். கண்ணை நோக்கிதா தென்பழனி மலையோரம் தெலும் தமிழ் செய்வாடும் செந்தூரின் கடலோரம் தேவாவும் புகழ்பாடும் தென்பழனி மலையோரம் தெலும் தமிழ் செய்வாடும் செந்தூரின் கடலோரம் தெலோடு மதிலாடும் தென்பழனி மலையோரம் தெலும் தமிழ் செய்வாடும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அடியேன் ராமதாசன் கோடி கோடி வணக்கம். வாருங்கள். அனுபவமே ஆண்டவர் தரிசனமே மகாபிரபு அழைத்த உரை தெரிவிக்கிட்டு வரலாம்.
தெரிவிக்கிறேன் அண்ணா. இதோ தெரிவிக்கிறேன். யாரோ என் தந்தையாக திருச்செங்க மகாராஜாவுக்கும் தாயாகிய சத்தியவதி அம்மையர்கள் உண்மைதான், வளர்ப்பு மகனாக பிறந்து உண்மைதான். இந்த அயோத்தியை நீதி நெறி தவறாமல் அரசாட்சி கேட்டு வருகிறேன். தெரிவிக்கணும் அண்ணா. யாரோ இறந்தவும் அதிகாலையில் எழுந்து தாரவாரத்தை முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்வது வழக்கம். உண்மைதான் மகாபிரபு. என்ன நேரம் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது சூரியனானவன் பெரிய மாற்றத்தை தந்திருக்கின்றான். என்ன மாற்றம்? என்னவென்றால் சூரிய பிரகாசத்தில் மீண்டும் கம்மலாக காட்சியளித்து விலக பிரகாசத்தை காட்டிருக்கிறார். ஆகனால் நமது அயோத்தியை என்ன குறை வருமோ என்று தாங்கள் நகர்சோதனை செய்து குறையை கேட்பதற்கு தாங்கள் அழைத்திருக்கிறேன். தங்கள் அழைப்பதாமல் என்ன அவர் சித்தமே எனது பாக்கிய மகாபிரபு. அமைச்சரே, இந்த மதிவரம் சத்தியத்தை தெரிவிக்கணும் அண்ணா. மகாபிரபு மகாபிரபு ஆலயங்கள் தொழுவது சாலவும் நன்று என்று பலமொழிக்கு வந்து நமது நாட்டில் உள்ள தேவாலயம், பிரம்மாலயம், விஸ்வாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் 6 வேளை பூஜைகளும் நெய்வேத்தியங்கள் நடந்து வருகிறது மகாராஜா. இது இந்த குறைபாடுமே கிடையாது. அந்தந்த வெள்ளத்திற்கு முத்திரையிட்டு சரிவர வியாபாரம் செய்கின்றார்களா? அதில் ஏதேனும் குறைகள் இருக்கிறது மகாராஜா.
அரசே, நமது நாட்டில் உள்ள வர்த்தக வியாபாரியை பாருங்கள். வர்த்தகர்கள் அதிக லாபத்திற்கும் ஆசைப்படாமல் குறைந்த விலைக்கும் கொடுக்காமல் நிதானத்தோடு சரியாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் மகாராஜா. இது குறைபாடு குறைவுமே இல்லை. ஒண்ணு என்ன தெரிவிக்கிறேன். மழை பொழுது குடியேற பயிர்கள் சேபமாக விளைந்து செலுத்து அதை நல்ல முறையை அறிமுறை செய்து 5 பாகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு மாநில மட்டும் நமது அரசாங்கத்துக்கு கட்டி வருகின்றார்களா என்ன மகாராஜா? அமைச்சரே, ஒரு சிறிய சந்தேகம். என்ன சந்தேகம்? மாதம் மாறி மழை யார் யாருக்கு எந்தெந்த மழை? மாதம் மாறி மழை பெய்யுதுங்க. உண்மை. சில மழை பெய்யுது. உண்மைதான். இந்த மழை வந்துச்ச முந்தா நாள் அது ஒரு 3 பேரை கெடுத்துருக்கு. ஆமா மகாராஜா. யார? காலாவை போட்ட உணவு எடுத்து போச்சு. சரி. பருத்தி போட்ட உணவு எடுத்து பிடிச்சி நாடாகரணையும் எடுத்து விட்டு. அப்ப மாவ மலையா புண்ணிய மலையா? இது புண்ணிய மழை பெய்தாதான் மாதம் மும்மாறி பெய்தாதான் குடியேற பெய்தாதான் சேமமாக விளையும். ஆமா. அப்படி பெய்து மாதம் மும்மூடாக விளைந்து நல்ல மழையை அறுவடை செய்து 5 பாகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியை மட்டும் நமது அரசாங்கத்துக்கு கட்டிக்கொண்டு வருகின்றார்களா என்றுதான் கேட்கிறேன். இதோ தெரிவிக்கிற மகாராஜா. மனகரணியே மாதம் மாறி மகாபிரபு, நமது நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிந்து நமது ஏரோட்டு விவசாயிகளிடம் சீரோடும் சிறப்போடும் செழிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் எந்த குறையும் கிடையாது. இருந்த போதிலும் மகாபிரபு, இருந்த போதிலும் என்ன? 6 ஒரு பங்கு தாங்களுக்கு கட்டிவிட்டு 5 பங்கையும் மக்கள் சூழ்ச்சியமாக வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் ஹரிச்சந்திர பூபதி வாழ்க, ஹரிச்சந்திர பூபதி வாழ்க, 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 வாழ்க என்று ஓடவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான் மகாபிரபு. உங்களை தேர்தல் விழாவுக்கு தாங்கள் சென்று வர வேண்டும் என்று தெரிவித்தேன். உண்மைதான். யாரோ ஒரு நல்லபடியாக ஒரு தர்மம் தானா தர்மம் செய்ய வேண்டும் என்று எனக்கு மனதிலே இருக்கிறது ஆசை. தானம் தர்மம் தானே. அதை எப்படி செய்வது என்றுதான் புரியவில்லை. அதை தாங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். மகாராஜா, என்ன? தாங்கள் அப்பா காலத்திலிருந்து நான் மந்திரியாக இருக்கிறேன். உண்மைதான். தாங்கள் தந்தை திருச்செங்க இருக்கின்றார் அல்லவா? உண்மை. மக்களுக்கு அநேக தான தர்மங்கள் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தெரிவிக்க வேண்டும் தான தர்மங்களை வழங்கினார்கள். உண்மை. இப்பொழுது தாங்கள் மகன் பிறந்து 5 வருடமாகும். உண்மைதான்.
அவருக்கு இன்னும் பிறந்த நாள் விழா சூடவில்லை, மன்னர் வீட்டில் எந்த விசேஷமும் நடக்கவில்லையே என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். குறையாக பேசிக் கொண்டிருக்கிறார். குறையெல்லாம் கிடையாது மகாராஜா, தெரிவிக்க வேண்டும். அவங்க மனதில் பட்ட துன்பத்தையும் யாரும் ஏழை எளியருக்கு தானாதரமாக செய்ய வேண்டும் என்றுதான் மனசில் இருந்தது. அதை எம்முறையாக செய்ய வேண்டும் என்றுதான் புரியவில்லை. ஆமா, அதற்குத்தான் இதுதான் காரணம். வருமுறை உரத்தல் மந்திரிக்கு அழகு என்று தாங்கள் தெரிவித்தீர்கள் மகாராஜா. தாங்களை கேட்ட போது குழந்தை தேவதாசன் வேண்ட நாளை முன்னிட்டு தானாதரமாக செய்யால் எந்தவித குறையுமே வராது, செய்யலாம் மகாராஜா என்று தாங்கள் தெரிவிக்கிறீர்கள். அப்படியானால் யான் எந்த காரியம் செய்தாலும் என் பட்டத்துக்குரிய சட்டப்படி என் மனைவியை அழைத்து சம்மதத்தை கேட்டுதான் பிறகு செய்வது. தானாதரமாக செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அந்த புறம் சென்று தோழி தாய்மார்கள் மூலம் கூட்டி அந்த புறம் அனுப்பி என் தேவி சட்டப்பதியை சபாபதி மன்றத்துக்கு அழைத்து வாருங்கள். தாங்கள் உத்தரவு நடக்கட்டும். மல்லிகை, முல்லை, இருவாட்சி, குங்குமம், பாரிசாலை என்று சொல்லக்கூடிய பலவித மலர்களை உங்கள் பாதத்தை வைத்து தங்கள் மனைவி சந்திரபதி கோடான கோடி நமஸ்காரம் செய்கிறேன். மன்னவா, கணவனே கண்கண்ட தெய்வம் என்று தங்களையே உயிராக நினைத்து வாழக்கூடியவன் நான். உங்கள் பொறுப்பாளர்களுக்கு நமஸ்காரம் சுவாமி. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. தாயின் பிறந்த
பொற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாட்சி கோங்கு மந்தாரி பாரிசதம் என்று தெரிக்கக்கூடிய அநேகக்கூடிய மலர்களை தங்கள் பாதத்தில் வைத்து அடியேன் தேவதாசன் கோடி கோடி நமஸ்காரம் தாய் தந்தி. சுவாமி கண்ணனே, கண்ணமாபுரியில் 5 வயது அறியாத பருவத்திலே உண்மைதான். மாங்கனி என் கையிலே கொடுத்து என்னை மாலையிட்டு மரமுடித்த அந்நாள் முதல் இந்நாள் வரை இந்த அயோத்தியாவின் நாட்டில் உண்மை சிறப்பாக வாழ்ந்து வருகிறோம். உண்மைதான் கண்ணனே, சந்தோஷமாக உண்மை ஈருடன் ஓர் உயிராக உண்மை நகையும் சதையும் போல பூவும் ஆறும் போல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்து காட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மைதான் கண்மணி, இல்லையா சுவாமி? உண்மைதான் தேவி. ஆகையால் இந்த மணி சபா மண்டபத்திற்கு இதுவரையும் அழைத்ததே கிடையாது தாங்கள். உண்மை. இன்று அழைத்துக்கின்ற காரணம் மந்திரி பெருமான் ஓடி வந்து எனது தோழிகளிடத்தை தெரிவிக்க எனது தோழிகள் ஓடி வந்து என்னிடத்தில் தெரிவித்தார்கள் தாங்கள் அழைத்ததாக. உண்மை. அழைத்ததாக தெரிவித்ததும் இப்பொழுது நான் பயந்து ஓடோடி வந்திருக்கிறேன் மன்னவா. கண்ணனே, அப்படி நான் என்ன தவறு செய்து விட்டேன்? நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை. உன்னை எதற்காக அழைத்தேன் என்று இதோ தெரிவிக்கிறேன் கண்ணனே. நான் என்ன தவறு செய்தேன், ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டேனே சுவாமி. எதற்காக தெரியுமா? எதற்காக? இந்த மணி சபா மண்டபம் ஒரு நீதி மண்டபம். உண்மைதான். இந்த நீதி மண்டபத்திற்கு யார் ஒருவர் தவறு செய்கிறார்களோ அவர்களை வரவழைத்து தக்க தண்டனை கொடுப்பீர்கள். உண்மை இல்லையா? உண்மை. அதற்காக தான் என்ன அழைத்திருக்கின்றேன். பயந்து ஓடோடி வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தேன் சுவாமி. நாங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்றும் உனக்கு தண்டனை கொடுக்க அழைக்கவில்லை. இதோ அழைத்த செய்தி தெரிவிக்கிறேன் கண்மணி. அல்லவா? கண்மணி, நாதா, மண்டபா அரிதறிதென்று Mundo
கண்மணி, சுவாமி, என் தந்தையாக திருச்செந்த மகாராஜா எனக்காக தாராதரங்களை வாரி வழங்கினாராம். நாம் இதுவரையில் குழந்தை தேவராஜன் பிறந்த நாளை முன்னிட்டு தாராதரங்களை வழங்கவில்லை என்று குடிமக்கள் குறையாக சொன்னார் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுவாமி, கண்மணி, தெரிவிங்கள். இப்போது தாராதரங்களை செய்ய வேண்டும் என்று உன்னை அழைத்து உன் சபதத்தை கேட்டுதான் பிறகு குழந்தை தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு தாராதரங்களை வாரி வழங்கினோம் என்று உன்னை அழைத்து நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை. உன் சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும் தேவி. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதே. கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த நாடத்தை எதற்காக ஆண்டோர்களும் சான்றோர்களும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் முதியவர்கள் இந்த நாடகத்தை வைக்கிறார் என்றால், நாடகத்தினால் நாட்டை திருத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாடகமே. ஒரு பொய் சொல்லக்கூடாது என்பதற்காகவும், கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று என்பதற்காகவும் இந்த நாடகம். அரிச்சந்திரா, ஒரு சொல்லிற்கு அரிச்சந்திரா, ஒரு வில்லிற்கு ராம நாடகம். ஆகையால் இந்த நாடகத்தை வைத்து பட்டாபிஷேகம் செய்து ஊர் மக்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகத்தை வைக்கிறார்கள். சுவாமி, கணவன் மனைவி என்றால் இரு மனமும் ஒரு மனமத்தோடு வாழ வேண்டும். உண்மைதான், அதுதான் வாழ்க்கை. உண்மை இல்லையா சுவாமி? உண்மைதான் தேவி. சில ஆடவர்களுக்கும் திருமணமாகி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் மன வேறுபாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிரிந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான், இருவரும் சேர்ந்து வாழவில்லை. ஏனென்றால் இந்த இரு மனமும் ஒரு மனத்தோடு வாழவில்லை என்பதற்காக அந்த காரணத்தினால் அவர்கள் பிரிகிறார்கள், வாழ்க்கையிலே அவதிப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். சுவாமி, ஆகையால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் வாழ்வது போல் இந்த நாட்டிலே உலகத்திலே தாய்மார்களும் ஆடவர்களும் திருமணம் செய்து இப்படித்தான் வாழ வேண்டும், இல்லையா சுவாமி? உண்மைதான் கண்ணனே. அதுதான் நமது ஆசை, நமது கனவு, வாழ்க்கை வரலாறு. உண்மை மன்னவா, தேவி, இப்போது எதற்காக என்ன அழைத்தீர்கள்? எனது சம்மதம் உங்களுக்கு தெரிய வேண்டும். உண்மைதான். நமது மகன் பிறந்து 5 வயது ஆகிவிட்டது. நாட்டு மக்களுக்கு பசியா, பட்டினியா, பஞ்சமா? இல்லையே, எந்த குறையும் இல்லை. நலமுடன் வாழ்ந்து வருகிறார்கள், எவ்வித குறையும் இல்லாமல். உண்மை. நாட்டு மக்கள் என்ன குறை கூறுகிறார்கள்? ஒரே ஒரு குறை, நமது இளைய மகாராஜாவுக்கு இன்னும் பிறந்த நாளை கொண்டாடவில்லை என்று நாட்டு மக்கள் எல்லாம் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான் கண்மணி. ஆகையால் நமது மகனுக்கு 5 வயது ஆகிவிட்டதே, பிறந்த நாளை கொண்டாடி தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக சம்மதத்தை கேட்டு தாங்கள் செய்யலாம் என்றுதான் உன்னை வரவழைத்தேன். மிக்க மகிழ்ச்சி சுவாமி. கண்மணி, தாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது நன்மையாக தான் இருக்கும். உண்மை. என்ன கேட்டுதான் செய்ய வேண்டுமா தாங்கள்? உண்மைதான் கண்மணி. எந்த காரியம் செய்தாலும் உன்னை கேட்டுதான் நீ செய்து வருகிறேன். நாம் இருவராக பிறந்து வாழ்ந்து வந்திருக்கிறோம், மனதிலே ஒரு மனதாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். மன்னவா, ஆகையினால் இந்த காரியம் செய்தால் உன் சமயத்தை கேட்டு கருத்தை தெரிந்துதான் பிறகு செய்வது வழக்கம். கணவன் மனைவி என்றால் இரு மனமும் ஒரு மனத்தோடு எந்த காரியத்தை செய்தாலும் நன்மை முடியும் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். உண்மை. ஆகையால் இப்பொழுது என் சம்மதம் உங்களுக்கு வேண்டும். உண்மைதான் தேவி. நான் செய்த பாக்கியமே பாக்கியம். உங்களை கணவராக அடைந்ததற்கு என்ன பாக்கியம் செய்திருக்கிறேன்? தெரிவிக்க வேண்டும் கண்மணி. மன்னவா, இது தெரிவிக்கின்றேன். சம்மதம் என்று கேட்டார் சுவாமி பிராணநாதா. யமனவா, நாதா, மன்னவா,
சந்தோஷம் கொண்டாடுதே சந்தோஷம் கொண்டாடுதே ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கு வருடந்தோறும் பிறந்த நாள் விழாவை நடத்துகிறார்கள். அந்த பிறந்த நாள் விழாவை நடத்தினால் அந்த குழந்தைகள் எவ்வளவு ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் எப்படியெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றது. அதுபோல நமது குழந்தை அவர்கள் சிரித்துக் கொண்டு எப்படி இருக்கிறார் பார்த்தீர்களா? கொண்டாடுதே Thank you.